கடவுளை வணங்குவது எப்படி? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். அங்க ஒரு அர்ச்சனை தட்ட வாங்கி அர்ச்சனை பண்றோம். கடவுள கும்பிடுறோம். அங்க பார்த்தா அவர்ட்ட ஒரு பெரிய லிஸ்ட்ட குடுக்குறோம். என்ன செய்யணும்? எனக்கு பொண்ண குடு, பொருள குடு, சொத்த குடு, சுகத்த குடு, ஆயுள குடு, வசதிய குடு, வாய்ப்ப குடு. இது பத்தாம எனக்கு பத்தாம என் மனைவிக்கும் சேர்த்து குடு. என் மனைவி சாமி கும்பிட்டா என் வீட்டுக்காருக்கு சேர்த்து குடு. என் பிள்ளைக்கு குடு. என் பிள்ளைன்னா மகனுக்கு குடு, மகளுக்கு குடு, என் பேரனுக்கு குடு, பேத்திக்கு குடு. இவ்வளவும் கேட்டா கடவுள் என்னங்க பண்ணுவாரு? எந்திரிச்சு அங்கிட்டு போயிடுவாருங்க அவர் பாட்டுக்கு. அப்ப எப்படி சாமி கும்பிடுறது? நம்ம நம்ம கோயிலுக்கு போறோம். கை வணங்கி அதாவது அவர் அந்த ஆலயத்துக்குள்ள எந்த கடவுளா இருக்கட்டும், அந்த ஆலயத்துக்குள்ள நம்ம முதல்ல உள்ள நுழையிறோம். முதல்ல நம்ம சுற்றத்த சுத்தமா மறந்துடணும். நம்ம கடவுளை நோக்கி அந்த வைப்ரேஷன் நம்ம ஆலயத்துக்குள்ள போயில அவரோட முழு சக்தி இருக்கும். கோயில் உள்ள நுழையும் பொழுது, அப்ப நம்ம அவரை வணங்கி அந்த கடவுளை நினைச்சு உள்ள போங்க. அந்த முடிஞ்ச வரைக்கும் அவர் பேரை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு உள்ள போறோம். அப்படியே கும்பிடுறோம். அப்படியே நிமிந்து பாக்குறோம். ஒரு மூளை ஒரு உற்சவர்கிட்ட போய் நிமிந்து பாக்குறோம். அவரை கண்கொள்ளாம அவரை பார்த்து அப்படியே வணங்கி வணங்கி என்னை ஆசீர்வாதம் பண்ணு. சரிதானே? அவ்வளவு மட்டும்தான் சொல்லணும். சார் நம்மளுக்கு 10 வயசுல ஒரு தேவை இருக்கு சார், 20 வயசுல ஒரு தேவை இருக்கு சார், 30 வயசுல ஒரு தேவை, பருவ வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேவையெல்லாம் இருக்கு சார். சரிங்களா? நம்மளுக்கு என்ன எப்ப கொடுக்கணும்? சரிங்களா? நம்மளோட உழைப்பு, நம்மளோட முயற்சி, நம்மளோட ஒழுக்கம், நம்மளோட உண்மை, சரிங்களா? நம்மளோட சிந்தனை, பொதுவெளியில நம்மளோட ஒழுக்கம் எல்லாமே கலந்து கலந்து என்ன மாதிரி நம்மளுக்கு தகுதி இருக்கோ அதுக்கான தான் சார் நம்ம கடவுள் கொடுப்பாரு. கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாரு அவரு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன கும்பிட்டாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்மளோட முயற்சி. 108 தேங்காய் உடைக்கிற எனக்கு பாஸ் பண்ணி விடு. பழைய கதை தான். அது எப்படி செய்வார் கடவுள்? அப்ப கடவுளை கும்பிடக்கூடியது எதையுமே வேண்டாதீங்க. அவரை வணங்கி அவர் இருக்கிற இடத்துல வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்குங்க. அப்புறம் என்ன சார் வரம் கேட்கலாம்? ஒரே ஒரு வரம் கேட்கலாம். அடுத்த எபிசோட்ல சொல்றேன்.